ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல பார்க்க போற ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி என்னன்னா, கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி பவுடர் ரெடி பண்ண போறோம். இந்த ஒரு ரெசிபி மட்டும் போதும் வெயிட் லாஸ்க்கு. வேற எதுவுமே நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். இதை ஒன்றை மட்டும் நீங்க காலையில குடிச்சிட்டு வாங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம், தாமிரம், மேங்கனீஸ், செலினியம் போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, இதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தாராளமாக 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு கூட இந்த பவுடரை நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். அதாவது நான் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஊற வச்சேன், காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா ஒரு 12 மணி நேரம் ஊறிருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாச்சும் நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இது முக்கியமாக வெயிட் லாஸுக்கும் சுகர் பேஷண்ட்டும் கண்டிப்பாக எடுக்கலாம். சுகர் பேஷண்ட் இந்த கஞ்சியை காசி வச்சுக்கிட்டு காலையிலானா நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். அதிகமாக சுகர் உங்களுக்கு அதிகமாக ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது ஜீரண சக்திக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அரிசியை நீங்கள் சாதமாக கூட வடித்து சாப்பிடலாம். அதே மாதிரி இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு அரைச்சிக்கலாம், புட்டு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இதில் பண்ணலாம். முக்கியமாக வெயிட் லாஸுக்கு அதிகமாக யூஸ் ஆகிறது கஞ்சி தான். ஸோ நம்ம டெய்லி அந்த அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம கஞ்சி காசுறது நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா இந்த அரிசி வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதே நேரத்தில் டெய்லி நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கும் போது காலையில் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பவுடரை அரைக்கிறதால அரிசியை காய வச்சுட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நான் இதில் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த தண்ணியில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஏன்னா அரிசி ஊற வச்சதுல எல்லா சத்துமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு வெயிலில் காய வைக்கிறதுனாலும் நீங்கள் காய வச்சுக்கலாம். உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிற ஒரு இது இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ஃபேன் கீழே நல்லா ஒரு கிளாத்து போட்டு காய வைங்க. நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் காய வச்சோடனே சாப்பிட்டு பாருங்கள். ஒரு அரிசியை எடுத்து மெத்து மெத்துன்னு இருக்கும். அந்த அரிசி நல்லா காய வைக்கிறதுக்கு முன்னாடி, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி சாப்பிட்டோன்னா எப்படி ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும், அந்த மாதிரி மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் நீங்கள் காய வைக்கணும். அது உங்களுடைய வீட்டுடைய சூழ்நிலையை பொறுத்து 1/2 நாள் ஆகலாம், இல்லை 1 நாள் கூட ஆகலாம். நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்க போகிறோம். இப்போ ஒரு நல்ல பேன் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசியை இப்போ இதில் போட்டுடலாம். இந்த அரிசி மினிமம் ஒரு 1/4 மணி நேரமாச்சு கண்டிப்பாக இதில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வறுக்கணும். அப்போ தான் பவுடர் அந்த ஈரத்தன்மையெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய நாள் இருக்கும். நீங்கள் டக்குன்னு போட்டோடனே வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டிங்கனாலும் தீஞ்சு போயிடும், சரியாக வறுப்படாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வறுத்துக்குங்க. லைட்டாக பொரிஞ்சு வரா மாதிரி ஆரம்பிக்கும் போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அது கூடவே இப்போ நம்ம சில பொருளுங்களை ஆட் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வெள்ளை சோளம், ஜோஹார்னு சொல்லுவாங்க. வெள்ளை சோளம் ஒரு 1/4 கப்பு, அதாவது 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு கணக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3/4 கப்பு கிட்ட நான் ஜோவார் எடுத்திருக்கேன், வெள்ளை சோளம். இதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்குங்க. இது நல்லா கலர் பொரிஞ்சு மாறி வரணும். அதே மாதிரி பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அந்த பாப்கார்ன் மாதிரி வந்துடும் சோளத்துலேருந்து. ஸோ அந்த பதம் வரும்போது நீங்கள் இதை எடுத்துடணும். அது வரைக்கும் இதை
வறுக்கணும். ஒவ்வொன்றும் வறுக்கிறதுக்கு ஒவ்வொரு பக்குவம் இருக்குது. டக் டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா சரியாக மாவு வந்து ரெடி ஆகாது. நமக்கு வந்து அதை கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வரும், லூஸ் மோஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ வந்து இதை நல்லா எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும். இதை பக்குவமாக ரோஸ்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த சோள தன்மை பாப்கார்ன் மாதிரி வரும்போது இதை வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. வெயிட் லாஸுக்கு நம்ம சேர்க்குற இந்த ஒவ்வொரு பொருளுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கொள்ளு ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொள்ளு வந்து முக்கியமாக வந்து வெயிட் லாஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். இந்த கொள்ளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சம அளவு தான். நான் சொன்ன மாதிரி 1 கப்புக்கு 1/4 கப்பு அளவு நீங்கள் அளந்துக்குங்க. நீங்கள் 2 கப்பு கருப்பு கவுனி அரிசி போடுறீங்கன்னா 1/2 கப்பு எல்லாமே சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம போடுற எல்லாத்தையும் இதையும் சேர்த்து நல்லா வறுப்படணும். இந்த கொள்ளு வந்து கலர் மாறி வரணும். பாருங்கள், பார்க்கும் போதே அதோடைய கலர் வந்து நல்லா மாறி இருக்கும். இந்த மாதிரி மாறின பிறகு இதையும் எடுத்துடலாம். இப்போ இதில் பார்லி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பார்லியும் அதே மாதிரி 1 கப்புக்கு 1/4 கப்பு கணக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பார்லி வந்து வறுப்படத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது ரொம்ப மெத்துன்னு இருக்கும். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற எல்லாத்தையும் விட பார்லி வறுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வறுத்தாகணும். பார்லி நல்லா வறுப்படணும். அது வறுப்படுத்த அந்த கலர் வந்து மாறி வரணும். நல்லா வந்து பார்லி பார்த்தீங்கன்னா போடும்போது சின்ன சின்ன சைஸாக இருக்கும். அது நல்லா வறுப்பட்டு வந்தோடனே நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல பெரிய சைஸாக இருக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் பார்லியை நல்லா வறுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, அதாவது மூங் தால் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு. எல்லாத்த விட மூங் தால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 கப்பு கருப்பு கவுனி அரிசிக்கு 1/2 கப்பு எல்லாமே மற்றதெல்லாம் சேர்க்குறீங்கன்னா பாசிப்பருப்பு மட்டும் நீங்கள் வந்து 1/4 கப்புக்கும் 1/2 கப்புக்கும் இடையில ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாக தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து கஞ்சி வந்து ரொம்ப குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு வறுப்படவும் ஈஸியாக தான் இருக்கும். சீக்கிரம் வறுப்பட்டும். கலர் மாறும்போது நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிட்டு மிளகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து இதையும் தனியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகு, சீரகம், ஏலக்காய் இது கூட அரைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கஞ்சி காசும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மொத்தமாக இப்பயே அரைச்சி இது கூடவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா சூடு ஆற விட்டுறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா சூடாறி வந்த பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாருக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். சப்போஸ் மிக்சி ஜாரில் நீங்கள் அரைக்க விருப்பம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். வேலை இன்னும் ஈஸியாக ஆகிடும் நம்மளுக்கு. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். கொரகொரப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா நம்ம கோதுமை மாவு, மைதா மாவுலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரையணும். உங்கள் மிக்சி ஜார் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் மிக்சியில் அரைங்க, இல்லைனா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குங்க. இப்போ இதை அரைச்சதை நம்ம வடிகட்டி பார்ப்போம். நல்லா ஜலிச்சு பார்க்கலாம். பாருங்கள், எந்த ஒரு திப்பியுமே தங்கலை, நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. நான் வந்து பிரீத்தி மிக்சி யூஸ் பண்ணுறதால அது வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி கொடுத்துரும். நீங்கள் வேறு மிக்சிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதை நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஒரு சூடு ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பாட்டிலில் போட்டுக்கணும். நல்லா ஏர்டைட் மூடி போட்டு நீங்கள் வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியவே வைக்கலாம். 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா தாராளமாக 1.5 மாதத்துக்கு வரும். ஒரு ஆளுக்கு வந்து 2 டீஸ்பூன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை எப்படி கஞ்சியாக செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.